இதுல பாருங்களேன் சண்டை போட்டுட்டு எல்லாம் இந்த திருப்பாச்சி விஜய் மாதிரி இருக்கீங்க எல்லாம். அர்னி சூப்பரா வந்துட்டு மெஹந்தி வச்சிருக்கா. நான் கேட்ட மாதிரியே எனக்கு ஃபாலோ பண்ணுங்க. அவள் மிரட்டுறா கைஸ், அதனால ஃபாலோ பண்ணுறேன். ஹைஃபை கியூட்டா இருக்கு. வேண்டாம் அடிக்காதீங்க என்ன இதெல்லாம் எதுக்கு நமக்குள்ள நம்ம அப்படியே பழகிருக்கோம். அது சைடா இருக்கு. ஸோ ஸ்கின் கேர் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து ரேப்பிடோ புக் பண்ணி போயிட்டேன். போகிறதுக்கு வந்து 10 to 20 minutes அந்த மாதிரி தான் ஆச்சு. ஸோ அங்கே போய்ட்டோன்னே அக்கா வந்து செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க டிசைன்ஸ்லாம், என்ன டிசைன் வேணும்னு செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு 30 to 40 minutes. அவங்க வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ரெடி ஆகிட்டு வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் அது வரைக்கும் நான் என்னோட வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தேன், முன்னாடி 4 வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து தான் டைகர் டைகர் அவன் பேரு. வாலட்ரியா நீ எனக்கு வாலட்ரியா செகண்ட் கூடடா. டேய் செகண்ட் அவங்க சொன்னாதான் கொடுப்பியாடா. ஹைஃபை 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 கியூட்டா இருக்கு டைகர் மட்டும் வர. டேய் செகண்ட் கொடு, செகண்ட் கொடு, செகண்ட். எந்த கையில இருக்கு? எந்த கையில இருக்கு? அங்க பாரு, இங்க பாருடா டைகர், இங்க பாரு. எந்த கையில இருக்கு? டேய் கரெக்ட்டா சொல்டா. எந்த கையில? லெஃப்ட் கையில. வேண்டாம் அடிக்காதீங்க என்ன இதெல்லாம் எதுக்கு நமக்குள்ள நம்ம அப்படியே பழகிருக்கோம். தடுக்கிறேன் பாருங்களேன் எப்படி. ஸோ அவனை யாரும் சும்மா அடிக்கலாம் இல்லை, சும்மா விளாண்டுட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி பண்ணால் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி. அப்புறம் நாங்கள் வந்து மெஹந்தி போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதை வந்து எப்படின்னா கஸ்டமைஸ்டாக அந்த பார்டர் வந்து சரியில்லை, அந்த ப்ரைடல் செலக்ட் பண்ணியிருந்தேன், அதில் வந்து செலக்ட் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ இது வந்து கஸ்டமைசேஷன் தான், ஒரு பிக்சர் தனித்தனியாக எடுத்து அதில் வந்து ஆட் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி உங்களுக்கு ஒன்று. ஸோ ஒரு ஜம்கானோட டிசைன் வரும். ஸோ அதையும் எடுத்துகிட்டு வேறு ஏதாவது போடலான்னு சொல்லிட்டு நான் விநாயகர் ஆட் பண்ணி விட்டேன். இந்த மாதிரி ஃபுல்லாக கஸ்டமைசேஷனாலே நார்மலாக தெரியும் மெஹந்தி ஆர்டிஸ்ட்க்கு எவ்வளோ சார்ஜ் ஆகும் அப்படின்னு. நார்மல் ப்ரைஸோட அதிக ப்ரைஸ் தான். பட் நார்மல் ப்ரைஸ் தான் நான் மொத்த ஹென்னாக்கு கேட்டேன். ஸோ இதுதான் நம்ம லோகோவா போட போறோம். இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு, ஒரு கை தான் முடிஞ்சிருக்கு, நம்ம இன்னொரு கை போடணும். அர்னி சூப்பரா வந்துட்டு மெஹந்தி வச்சிருக்கா. நான் கேட்ட மாதிரியே எனக்கு டிசைன் போட்டு கொடுத்துருக்கா. இங்கே பாருங்க, லோகோலாம் நான் கேட்டேன், அதே மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்கா. ஒரு கை மட்டும் முடிச்சாச்சு. அந்த அக்காவுக்கு இதை ரொம்ப பிடிச்சிருக்கான். பாம் அப்படியே என் வீடியோ வந்து போட்டு காட்டிட்டு இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஒப்பலாக இருந்துச்சு வீடியோ டிவியில் போடும்போது. சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் சாப்பிட்டுட்டு ஸோ இந்த ஒரு லெஜண்ட் தான் எனக்கு. முடிச்சாச்சு.
வாய்ஸ் ஓவர்லாம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாகவே எப்படி இருக்குன்னு பண்ணுங்கள். இந்த அக்கா கையில் பிரசாதம் வைக்கிற மாதிரி வச்சுட்ருக்கு. அப்படி வைங்க, அழகாக இருக்குது. அப்படியே இதான் அர்னிஸ்ரீ தான் என்னோட அக்கௌண்ட்டு. போய் பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன ஃபாலோ பண்ணல கைஸ், அவளே போய் எடுத்து போட்டு அவளே ஃபாலோ பண்ணிக்கிறாங்க கைஸ். இல்லை இவங்க தான் தேடி கொடுக்குறாங்க. இவங்க கண்டிப்பாக ஐடி வேணும்னு சொல்லிருக்காங்க. பாருங்க, ஃபாலோ பண்ணுங்க. அவள் மிரட்டுறா கைஸ், அதனால ஃபாலோ பண்ணுறேன் கைஸ். இதான் ஐடி. உங்களுக்கு வந்து மெஹந்தி வேணும் அப்படின்னா சொல்லுங்க. மெஹந்தி நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. மூஞ்சி காட்டுங்க. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக போட்டிருக்கேன். உங்களுக்கும் வந்து போடணுன்னா இந்த ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்க, டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஓகேவா? இதெல்லாம் பார்க்கலாம் நீங்கள் வேணும்னா. நடுவில் வந்து மாப்பிள்ளை பேரை வந்து குட்டியாக அதில் எழுதணும்னா. இதில் பாருங்களேன், சண்டை போட்டுட்டு இருக்காங்க ரோட்டில், லைன் கட்டி நின்று. சூப்பர் சண்டை ஃப்ரெண்ட்ஸ். பாப்கார்ன் ரெடியா? இது கூட பரவாயில்ல. இவன் டைகர் கிளம்பிட்டான் பார்க்கறதுக்கு. இங்கே பாருங்க, டைகர் ஓட்டான் வெக்கப்பட்டுக்கிட்டு. இவளுக்கு வந்து நான் போட்டுட்டு இருக்கேன் அவங்க தங்கச்சிக்கு கேட் மெஹந்தி. இவளுக்கு டக்குன்னு முடிஞ்சிடும், ஒரு 15 மினிட்ஸ்லேயே முடிஞ்சிடும். இது அவ்வளோதான். முன்னாடி பின்னாடி எல்லாம் சேர்த்து 6 மணி நேரத்துலேயே முடிஞ்சிடும். அப்புறம் நம்ம அத்தைக்கு பெரியம்மாக்கு வைக்கலாம். எங்கேயும் அத்தைன்னு சொல்லிட்டு அழகா இருப்பீங்கல்ல. இவளுக்கும் போட்டு முடிச்சிட்டேன். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. கழுவி ஊற்றுறதுலாம் கமெண்ட் பண்ணக்கூடாது, அவாய்டட், ரெஸ்ட்ரிக்டட். ஸோ ஓகே, இது வந்து கெஸ்ட் மெஹந்தி. சூப்பராக இருக்கா? இது வந்து பிரைடல் மெஹந்தி. செம்மையா இருக்கு. இது மாதிரி உங்களுக்கு வேணும்னா கரெக்ட். கை வந்து சூப்பரா தெரியுது. நம்ம வந்து பெரியம்மாவுக்கும் வச்சாச்சு. ஓகே, இதான் அந்த கை. ஒரு கை, இன்னொன்று கை வந்து சிம்பிளாக வச்சிருக்காச்சு, கெஸ்ட் மெஹந்தி மாதிரி. இதோ ஓகே, பேர் திருப்புங்க. இது வந்து இதுவும் கெஸ்ட் மெஹந்தி மாதிரி சிம்பிளாக வச்சாச்சு. ஸோ ஓகே காய்ஸ், இவங்க வந்து இப்போ லெமன் இது வைக்க போகிறாங்க. ஸோ இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 மணி கரெக்டாக 1 மணினா 1 மணி இல்லை, 12:56. அதாவது 1 மணி ஆகிறதுக்கு 4 நிமிஷம். நான் வந்து பாவம் தூங்கிட்டுருக்கேன். ஸோ நான் வந்து 3 மணி வரைக்கெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ நாளைக்கு அவங்க பேசுவேன். ஆனால் நாளைக்கு தான் இருக்குது நிஜமான சம்பவம். தூக்கம் தான் செம்ம பாடி பெயின். ஸோ எப்படி தூங்குறேன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். நாளைக்கு எத்தனை மணிக்கு எஞ்சுமே எனக்கு தெரியும். ஸோ நான் இன்னும் இங்கே தான் இருக்கேன். எனக்கு நான் வீட்டில் தான் இருக்கேன். வீட்டுக்கு போகணும். காலை மாலை ஏஞ்சால் தான் வீட்டுக்கு போக முடியும். இணைஞ்சிக்கலாம். சரியா? நான் போட்டு விட்றேன். தாங்க வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, ரத்தினம் லவ்ஸ் பாக்கியம். தாத்தாவோட ஒய்ஃபை வந்து அவ்வளோ லவ் பண்ணுறாங்களாம். கையில் போட சொல்கிறாங்க. லவ் நீங்கள் எழுதலையா? நீங்கள் நேற்று போட்டோமா, இப்போதான் ரிமூவ் பண்ணியிருக்கா. ஸ்டெயின் வந்துடும் சாயங்காலம். இப்போ போட்டேன், இப்போ தான் போட்டு முடித்தேன். போட்டாச்சு கை. இப்போ வந்து நம்ம பாட்டிக்கு போடணும். இந்த vlog எப்போ தான் முடியும் நானும் பார்க்குறேன். இதை காட்டுமா எல்லாம் இந்த திருப்பாச்சி விஜய் மாதிரி இருக்கீங்க. எல்லாம் திருப்பாச்சி விஜய் மாதிரி இருக்கீங்க. எல்லாமாச்சி. ஸோ கைஸ், நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். 1 o'clock வந்தேன் இன்னைக்கு. நேற்று வந்து 10 o'clock அங்கே போனேன். இப்போ 1 o'clock தான் வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ ஆக்சுவலாக என்னன்னா, நான் வந்து ஆர்டர் லைக் மெஹந்தி ஆர்டர், ப்ரொஃபஷனல் ஆர்டர் நினச்சி போனேன். பட் அவங்க வந்து நான் சும்மா தான் போட நினச்சிட்டாங்க போல. இது வந்து ஆக்சுவலாக 2 பக்கமும் தப்பு இருந்துச்சு. நானும் போடலாம் சரி அவங்க ஆர்டர் நினச்சிருப்பாங்க நினச்சேன். பட் அவங்க வந்து ஃப்ரீயாக போடணும்னு நினச்சிட்டாங்க போல. அப்புறமா பேசி கொஞ்சம் மொத்தமாகவே எல்லாத்துக்கும் சேர்த்தே இப்போ நான் வந்து 1000 rupees தான் வாங்கினேன் ஃபைன். இது வந்து 2 பக்கமும் தப்பு இருக்குது. ஃபைன் அப்போ எடிட் பண்ணணும். அதான் டைம் இருக்குது. எடிட் பண்ணிவிட்டு நான் வந்து கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுக்க போகிறேன். பை பாய்.